பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொன்னா, ஒரு மாதத்துல 30 நாள்னு சொன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெஞ்சுட்டே இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யறது தான் மும்மாறின்னு சொல்றா. 3 முறை மாறி என்பது மழை என்பது பொழிய வேண்டும். வீட்டுல பஞ்சபாத்திர உத்தரணிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இந்த பஞ்சபாத்திரம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதிலே நீரை நிரப்பி வைக்க வேண்டியது. நாள்தோறும் அந்த நீரை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போதிய அளவு மழை பெய்ய நாள்தோறும் வீடுகளில் நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த நேயருக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கார் இல்லையா? உலக நன்மையை வேண்டி போதிய அளவு மழை பெய்ய அப்படின்னு கேட்கிறார். அதாவது மழை என்பது அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மழை பெய்யாமலும் இருக்கக்கூடாது. ஆக அந்த பஞ்சத்தினாலோ ஒரு வறட்சியினாலோ அல்லது வெள்ளத்தினாலோ எந்த பிரச்சனையும் இல்லாம அழகாக போதிய அளவு தேவையான அளவு மழை பெய்வதற்கு சாமானிய மக்களாகிய நாம் வீடுகளிலே என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்படித்தான் நம்முடைய வழிபாடு என்பது இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே எல்லோருக்கும் ஒரு ஆசைங்கிறது இருக்கத்தான் செய்யும். எனக்கு பதவி உயர்வு வேணும், என்னுடைய பிள்ளை +2ல நல்ல மார்க் வாங்கணும், என் பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், சீக்கிரமா கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வேளையுமே நாம் இறைவனை வழிபடும் பொழுது, அது ஆலயத்திலே சென்று வழிபட்டாலும் சரி அல்லது வீடுகளிலேயே இருந்து வழிபட்டாலும் சரி, என்ன பிரார்த்தனையை வச்சுக்கணும் சொன்னால், நல்லபடியாக பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் சொன்னா, ஒரு மாதத்துல 30 நாள்னு சொன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெஞ்சுட்டே இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை மழை பெய்யறது தான் மும்மாறின்னு சொல்றா. 3 முறை மாறி என்பது மழை என்பது பொழிய வேண்டும். அப்படி 10 நாளைக்கு ஒரு தடவை சரியான அளவுல மழை பெஞ்சாலே அந்த ஊரானது சுபிக்ஷமாக இருக்குன்னு சொல்றா. இந்த பிரார்த்தனையை நாம் அனைவருமே ஒவ்வொரு வேளையுமே இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் சார் அப்படின்னு சொன்னா, அழகா ஒண்ணுமே இல்லை, வீட்டுல பஞ்சபாத்திர உத்தரணிங்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இந்த பஞ்சபாத்திரம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதிலே நீரை நிரப்பி வைக்க வேண்டியது. நாள்தோறும் அந்த நீரை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணோம், சுவாமிகிட்ட போய் அந்த பஞ்சபாத்திர உத்தரணில ஏற்கனவே இருக்கிற ஜலத்தை கொண்டு போய் வீட்டுல இருக்கக்கூடிய பூச்செடியோ ஏதோ ஒரு செடி மரத்துல கொட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா புடிச்சுட்டு இந்த பஞ்சபாத்திர உத்தரணியை சுவாமிகிட்ட வைக்க வேண்டியது. அல்லது ஒரு சில பேர் வீட்டுல பார்த்தோம்னா சங்கு வழிபாடுங்கிறது வச்சிருப்பா. அந்த சங்கினால் தான் அபிஷேகங்கிறத கூட பண்ணுவா. அபிஷேக சங்கினே வச்சிருப்பா. அந்த சங்கிலும் நீரினை நிரப்பி வைக்க வேண்டியது. நீர் அப்படிங்கிறது இறைவன் சந்நிதியிலேயே இருக்க வேண்டும். நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை 3 விஷயங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம். வருணன் என்கின்ற இந்த தீர்த்தம், இந்த ஜலத்தினை கொண்டு நாம் பிரார்த்தனையை செய்வது. அதே போல ஒரு கலசம் வைக்கிறோம்னு சொன்னாலே ஒரு கலசம், எந்த பூஜையா இருந்தாலும் வீட்டுல ஒரு கலசம் வச்சிருப்பா. அந்த கலசத்துல நீரை தான் நிரப்பி வைத்திருப்பார்கள். ஏன்னு சொன்னா, அந்த நீர் என்பதுதான் இறைவனுடைய பிரசாதமாக நமக்கு கிடைக்கிறதுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இதனுள்ளே வைத்திருப்பார்கள். அதே போல ஒரு அக்னி வழிபாடு, ஒரு அக்னியின் மூலமாகத்தான், ஒரு ஹோமத்தின் மூலமாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை நாம் கொடுத்து கொண்டிருப்போம். அதே போல ஒரு வாத்தியார்கிறத வச்சிருப்போம், நமக்கு சொல்லி தருவார் மந்திரத்தை, நம்ம திருப்பி சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். இது வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு. ஆனால் சாதாரண நாட்களிலே தினந்தோறும் நான் வழிபாடு செய்யும் பொழுது அந்த வருணன் என்கின்ற அந்த தீர்த்தம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை தனியாக ஒரு பாத்திரத்துல வச்சாலும் சரி, அல்லது அந்த பஞ்சபாத்திரம் சொல்றோம், அந்த பஞ்சபாத்திர உத்தரணியிலே தீர்த்தம், அந்த உத்தரணியுடன் கூடிய உத்தரணி அது உள்ள வச்சிருப்போம். அந்த பஞ்சபாத்திரம் சொல்றோம் இல்லையா, அது தாமிரத்திலா செய்யப்பட்டதாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தோம்னா தாமிரத்தினால பஞ்சபாத்திரத்தை வைத்திருப்பார்கள். ரொம்ப விசேஷமான பூஜையில பார்த்தோம்னா வெள்ளி பஞ்சபாத்திரங்கிறத வச்சிருப்பார். அது தாமிரத்தில் இருந்தாலும் சரி இல்லை வெள்ளியிலே இருந்தாலும் சரி, சாதாரணமா தாமிர பஞ்சபாத்திரமே போதுமானது. அதுல நிறைய தீர்த்தத்தை நிரப்பி வைக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒரு தாமிர சொம்பு இருக்குன்னு சொன்னா கூட, இந்த காப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு சொம்பு, அந்த சொம்பிலே தீர்த்தத்தை நிரப்பி இறைவனுடைய சந்நிதியில வைத்து இந்த பிரார்த்தனை வச்சுட்டாலே போறோம். இந்த தீர்த்தம் என்றென்றும் நான் உனக்கு புதுசா மாத்திட்டே இருக்கணும். அப்ப அதற்கு ஏற்றாற்போல் நீர் வளம் என்பது என்னுடைய பகுதியிலே எப்பொழுதும் சிறந்து விளங்க வேண்டும். இந்த நீர் வளத்தின் மூலமாக விவசாயம் என்பது தழைக்க வேண்டும். அதன் மூலமாக எல்லோரும் பசி பஞ்சம் பட்டினி ஏதுமின்றி வயிறார உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையே
நம்ம சுவாமி சன்னதியில வச்சுட்டாலே போதுமானது. சுவாமி சன்னதின்னு சொன்னா நம்ம பூஜை ரூம்லயே சொல்றேன். ஆக அந்த நீரை வைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நீர் வளம் என்பது பெருகி கொண்டுதானே இருக்கும். சரியான அளவிலே, போதிய அளவிலே அந்த ஊரிலே மழை பெய்து கொண்டிருக்கும். அதுக்குத்தான் ஔவையார் என்ன சொல்லி இருப்பார்? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழைன்னு சொன்னா நாம் நல்லாராக இருக்க வேண்டும். நல்லா இருக்கிறது எப்படி சார், எது தீர்மானம் பண்ணுன்னு சொன்னா நம்முடைய ஒழுக்கம் தானே. நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்ம கையில பொருள் இல்லை. பொருள் இருந்தா நம்ம போய் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ண போறோம். பணம் இருந்தா நிறைய செலவு பண்ண போறோம். ஆனா பணம் என்பது என்னுடைய குடும்ப தேவைக்கே சரியாக இருக்கிறது போது நான் என்ன பண்ணலாம் சொன்னா, இந்த உலக நன்மையை கருதி, மற்றவர்களுடைய நன்மையை கருதி நான் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன் அல்லவா, அதுவே போதும்னு சொல்றேன். எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எவரிடத்திலே இருக்கிறதோ அவரே நல்லார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். எப்பொழுதும் எல்லோரும் இனிமையான ஒரு தருணத்தையே சந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நன்மை என்பதே நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றோர், அதாவது எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் யாமறியேன் பராபரமே என்கின்ற அந்த பிரார்த்தனையை வைத்தாலே போதுமானது. நிச்சயமாக அவர் பொருட்டு எல்லோருக்குமே போதிய அளவிலே மழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டுகிறேன். ஒரு தாமரை சொம்பு, ஒரு காப்பர் சொம்பு வாங்கிக்கோங்கோ, அது நிறைய தீர்த்தத்தை வச்சுக்கோங்கோ. அதுல தீர்த்தத்தை வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு பிரார்த்தனையை வச்சுக்க வேண்டியது. எப்படி? போதிய அளவிலே மழை பொழிய வேண்டும், எல்லோரும் இன்பத்துடன் வாழ வேண்டும்ங்கிற பிரார்த்தனை வச்சுக்க வேண்டியது. இந்த தீர்த்தத்தை மறுநாள் காலைல எழுந்து என்ன பண்ணணும்? கொண்டு போய் செடியில கொட்டிட்டு மறுபடியும் புதுசா தீர்த்தம் பிடிச்சிட்டு சுவாமிகிட்ட வைக்க வேண்டியது. தினந்தோறும் தீர்த்தத்தை மாற்றிக்கொண்டிருந்தாலே போதுமானது. நிச்சயமாக அந்த பகுதியிலே, அவர் வசிக்கின்ற பகுதியிலே கண்டிப்பாக நீர் பஞ்சம் என்பது வரவே வராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.